விவசாய நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோ பதிவில் என்ன பார்க்க போகிறோம்னா, 2 ஸ்ட்ரோக் பவர் ஸ்ப்ரேயர் இன்ஜின் ஸ்டார்டிங் ப்ராப்ளம் பற்றி பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நண்பர்களே, இது என்ன கம்ப்ளைண்ட்டுன்னு இப்போ நம்ம பிரித்து பார்த்துடலாம். அது ஃபஸ்ட்டு மேலே அந்த பாடி கவரை கழட்டி எடுத்துருங்க. அடுத்து மேக்னெட்டையும் கழட்டி எடுத்துருங்க. பதினாலு நம்பர் டீ ஸ்பேனரு மேக்னெட் கழட்டுறதுக்கு மேக்னெட்டை கழட்டி எடுத்துருங்க. கழட்டி எடுத்து வச்சு இங்கே பாருங்கள், ஆயில் சீல் தான் கம்ப்ளைண்ட் ஆகிருக்கு. ஆயில் சீல் பாருங்கள் லூஸாக இருக்குது, வெளியே வந்துடுச்சு. ஆயில் சீல் தான் கம்ப்ளைண்ட்டு. மேக்னெட் கீ எடுத்து வச்சுட்டு ஆயில் சீலை கழட்டி வெளியே எடுத்துடுங்க. ஆயில் சீல் தான் கம்ப்ளைண்ட்டு நண்பர்களே. இப்போ நம்ம ஆயில் சீலை கழட்டி எடுத்தாச்சு. அடுத்து புது சீல் நம்ம அடிக்கலாம். அது எப்படி அடிக்கிறதுன்னு பார்க்க போகிறோம் நண்பர்களே. புது சீல் இப்போ நம்ம அடிக்க போகிறோம். அதுக்கு புது சீல் மாட்டுறதுக்கு முன்னாடி அந்த சீல் உட்கார இடத்துல ஆயில் அப்ளை பண்ணிக்கோங்க. ஆயில் அப்ளை பண்ணிங்கன்னா தான் உங்களுக்கு ஸ்டார்டிங் ப்ராப்ளம் வராது. ஆயில் அப்ளை பண்ணாமல் போட்டிங்கன்னா உங்களுக்கு ஸ்டார்டிங் ப்ராப்ளம் வரும். ஆயில் சீல்லையும் கொஞ்சம் ஆயில் போட்டு ஆயில் சீல் அடிச்சு விட்ருங்க. சின்னதாக ஏதாவது ஒரு ராடு மாதிரி ஏதாவது வச்சு அந்த ஆயில் சீலை உள்ளே நல்லா தட்டி விட்ருங்க. அவ்வளோதான் நண்பர்களே, ஆயில் சீல் மாட்டியாச்சு. அடுத்து மேக்னெட் கீ போட்டு மேக்னெட்டை மாட்டிடுங்க. கீ மறந்துடாதீங்க. மேக்னெட்டை போட்டு டைட் பண்ணிடுங்க. நல்லா டீ ஸ்பேனர் போட்டு நல்லா டைட் பண்ணிடுங்க. மேக்னெட்டை சுத்தாமல் இருக்க ஒரு திருப்பிலி உள்ளே விட்டு பிடிச்சிட்டு சுத்தாமல் நல்லா டைட் பண்ணிக்கோங்க. அடுத்து கிளச்சு ஷூவும் மாட்டிடுங்க. ஓகே நண்பர்களே, இப்போ கிளச்சு ஷூ மாட்டியாச்சு. அடுத்து அந்த இன்ஜினோடைய மேல் கவரையும் எடுத்து மாட்டிடுங்க. அந்த ரப்பர் நல்லா வச்சு அந்த காடியில் வச்சு மாட்டணும். நல்லா வச்சு மாட்டிடுங்க. கீழே ஒரு பெட் ரப்பரையும் மாட்டிடுங்க. அவ்வளோதான் நண்பர்களே. இப்போ நம்ம இன்ஜின் அசம்பிள் பண்ணியாச்சு. ஆயில் சீல் மாற்றி முன்னாடி அந்த ஸ்டார்டிங் ரீகாயிலையும் டைட் பண்ணிடுங்க. ப்ளக்கை டைட் பண்ணிவிட்டு இப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ணி பார்க்கலாம். லைட்டாக பெட்ரோல் இன்ஜினில் லைட்டாக பெட்ரோல் விட்டு ஸ்டார்ட் பண்ணுறோம் நண்பர்களே. இப்போ நம்ம இன்ஜினை ஸ்டார்ட் பண்ணி பார்க்க போகிறோம். ஓகே நண்பர்களே, நமது சேனலை ஃபாலோ பண்ணாதீங்க, ஃபாலோ பண்ணிக்கோங்க.